இந்த மாதத்தில் நாம் எடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 132 சங்கீதம், சாம்ஸ் 132, அதனுடைய 18 வசனம், verse 18. 132 verse 18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அவன் கிரீடம் பூக்கும் என்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை தான் இந்த மாதம் வாக்குத்தத்தமாக நம்ம எடுத்திருக்கிறோம். அவனுடைய கிரீடம் பூக்கும். நான் ஃபஸ்ட்டு சண்டே இந்த 132 சங்கீதத்துக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்தேன். இந்த சங்கீதம் எப்படிப்பட்டது, ஆரோகண சங்கீதம்னா என்ன, அந்த அவுட்லைனெல்லாம் கொடுத்தேன். இந்த வார்த்தை யாரை குறிக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சண்டே பார்த்தோம். ஆமென். இன்றைக்கு நான் எடுக்க விரும்புகிறதான விஷயம், அவனுடைய கிரீடம் பூக்கும். எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையிலிருந்து நாம் அர்த்தத்தை பார்ப்போமானால், அவனுடைய கிரீடம் பூக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிளஸ்ஸிங்கை காட்டுது, ஒரு வளர்ச்சியை காட்டுது. ஆமென். ஒன்று பூக்கும் என்பதை அது நமக்கு உணர்த்துகிறது. தமிழில் கிரீடம் பூக்கும், சோத்திரம் அப்படி முடியுது. ஆனால் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைக்கு ஏராளமான ஆங்கில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. என்ன, சோத்திரம். ஆமென். க்ளோரியஸ் என்ற வார்த்தை பயன்படுது, மகிமையானது. ஷைன் அப்படின்னா அது பளபளப்பாக இருக்கும். ஃப்ளரிஷ் அப்படின்னா செழிக்கும். ஸ்ப்ளண்டர் பிரமாதமானது. ஆமென், ஹல்லேலூயா. ரேடியன்ட் அப்படின்னா கதிர்வீச்சு அல்லது முகத்தில் தெரிகிறதான மகிழ்ச்சி. க்ளோரியஸ் கிங். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி பலவிதமான வார்த்தைகள். பிளாசம், பூக்கும், ஏன்னா நிறைய வித்தியாசமான ஆங்கில வார்த்தைகளை ஆங்கில வேதத்தில் பல டிரான்ஸ்லேஷனில் படிக்க முடியுது. அப்போ அவனுடைய கிரீடம் என்ன அவன் சொன்னால் பளபளப்பாக மாறும். ஆமாம், அது க்ளோ ஆகும், அது ஷைன் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா என்கிறதான அர்த்தத்தில் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சோத்திரம். இன்றைக்கி செர்மன் என்னன்னு சொன்னால் பூக்கும், சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் பூக்கணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக என்ன வேணும்? நீ என்ன பக்கெட்டாக தண்ணி ஊற்றினாலும் அது பூக்குமா? இல்லை அதில் உரம் போட்டால் பூக்குமா? இல்லை என்ன பண்ணால் பூக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று பூக்க வேண்டுமானால் முதல் இம்பார்ட்டன்ட் காரியம் என்னென்னா அதற்குள்ள ஜீவன் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உயிர் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆக போகிறது இல்லை, அது பூக்க போகிறது இல்லை. நான் என்னதான் தண்ணீர் ஊற்றினாலும் நீர் பாய்ச்சினாலும் உரங்களை போட்டாலும், சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினா அப்படின்லாம் சொன்னாலும், எவ்வளோதான் நட்டு எவ்வளோதான் கொத்தி எவ்வளோதான் எரு போட்டு எவ்வளோதான் நீர் பாய்ச்சினாலும் அதுக்கு ஜீவனே இல்லை, உயிரே இல்லை அப்படின்னு சொன்னால் அது பூக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. அப்போ ஒரு காரியம் ஷைன் ஆகணும், ஃப்ளரிஷ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதற்குள்ளே என்ன இருக்கணும்? உயிர் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், உயிர் இருக்கணும். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர் இல்லைன்னா என்னது? அது செத்தது. சோத்திரம். உயிர் இல்லைன்னு சொன்னால் ஜீவன் இல்லை, லைஃப் இல்லைன்னு சொன்னால் அது செத்தது, அது மண்ணுக்கு போகணும், அவ்வளோதான். இன்றைக்கி எல்லாருக்கும் உயிரோடு கூட நம்ம இருக்கிறோம். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர் இருக்குதா எல்லாருக்கும்? சோத்திரம். ஆமென். அப்போ யாரையா பூக்க முடியும்? எந்த கிரீடமானது செழிப்படையும்னு சொன்னால், எதில் ஜீவன் உண்டோ, எதில் உயிர் உண்டோ அது செழிப்பாய் மாறும், வளரும், அது ஷைன் ஆகும், அது பூக்கும், அதில் ஒரு வளர்ச்சிகள் உண்டாகும். அப்போ ஆண்டவர் பாருங்கள், ஆதாமை உண்டாக்கினார், அவர் மண்ணினாலே உண்டாக்கினார். சோத்திரம். ஆமென். ரொம்ப அழகாக உண்டாக்கிட்டார். தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்கிட்டார். சோத்திரம். ஆமென். அப்படியே விட்டுட்டு இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அப்படியே தான் இருந்திருக்கும். ஆயிரமா காற்று மழை எல்லாம் பெஞ்ச உடனே என்ன ஆகிட்டு இருக்கும்? அது கரைஞ்சி போயிருந்திருக்கும். அவனை உண்டாக்கி கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சார். என்னன்னா, அவனுடைய நாசியில் என்ன பண்ணாராம்? ஊதினார். அப்படின்னு ஊதி இருக்கிறார். ஊதின உடனே அவன் என்ன ஆனானா?
அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். அவனுக்குள்ள அப்பதான் ஜீவன் லைஃபே வந்தது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ ஈவன் கர்த்தரே உருவாக்கினாலும், கர்த்தரே தன்னுடைய கையினால் செஞ்சு வச்சிருந்தாலும் அதுக்கு ஜீவன் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. அப்போ இன்றைக்கி காலையில் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு ஃப்ளரிஷ் உண்டாகணும், ஒரு ஷைன் உண்டாகணும், நான் பூக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நான் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புவோமானா முதலாவது விஷயம் என்னன்னா உள்ள ஜீவன் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஊதினார். நியூ டெஸ்டமெண்ட்டில் வந்துட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார். எல்லாரும் பயந்து ரூமுக்குள்ளே சீஷர்லாம் இருக்கிறாங்க. இயேசு அந்த அறைக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படி ஊதிட்டு அவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றார். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம தியானிப்பதற்கு முன்பதான் இது ரொம்ப முக்கியமானது. ஒருவனுக்குள்ள ஜீவன் இல்லைன்னு சொன்னால் அது வேஸ்ட்டு. உயிர் இல்லைன்னு சொன்னால் அது வேஸ்ட்டு. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 20:22 தான் அந்த சீஷர்கள் இருந்த அறைக்குள்ளே கிறிஸ்து அவர் ஊதினார். ஆதியாகமம் 2:7 அவர் ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். அப்போது உயிர் நமக்குள்ளே இருக்கிறதான உயிர் என்ன, எது உயிர்? இப்போ நான் பேசின்னு இருக்கிறேன்னு இந்த உயிரா இல்லை வேற எதனா ஒரு உயிரா? ஆமென். அப்போ நான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படணும், நான் பூக்கணும், என் கிரீடம் பூக்கணும்னு சொன்னால், எனக்குள்ள ஜீவன் இருக்கணும்னு சொன்னால் என்ன ஜீவன் அது? எனக்கு இப்போ உயிர் இருக்குது தான், அதனால தான் நின்றுட்டு இருக்கிறேன், அதனால தான் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் உயிர் இருக்குது, அதனால தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த உயிரா? இல்லை, இதை விட இன்னொன்று இருக்குது. அதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஜீவன், தேவனிடத்திலிருந்து வருகிறதான உயிர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் தேவனுடைய ஆவி. என்ன ஆவி? தேவ ஆவி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த தேவ ஆவி நமக்குள்ளே இருக்குமானால், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருக்குமானா, கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குமானா, ஸ்தோத்திரம், அந்த உயிர், அந்த ஜீவன், அந்த ஸ்பிரிட், ஸ்தோத்திரம், அது உள்ளே இருக்குமானா அதுதான் நம்ம இந்த பூமியில் ஷைன் பண்ண உதவியாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் உயிர் இருக்குது. ஆனால் யார் ஷைன் ஆக முடியும் அப்படின்னு சொன்னால், கடந்த வாரத்தில் சைமன் அவங்க பேசும்போது சொன்னார், யார் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறானோ, யார் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்ளுகிறானோ, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவனுக்குள்ளே தான் மாற்றங்கள் உருவாகும், அவனுக்குள்ளே தான் லைஃப் சேஞ்சிங் வரும். அப்போ உயிர் எது? இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக உங்களுக்கு எனக்கும் உயிர் எதுனா, உங்களுக்குள்ளே இருக்கிறதான கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே பலவிதமான வரங்களையும் கிருபைகளையும் தாளந்துகளையும் தந்து நம்மை இந்த பூமியில் ஷைன் பண்ண வைக்கிறார். போடுவார், ஹல்லேலூயா, ஆமென். அவர் கிருபைகளை தருகிறார், ஞானத்தை தருகிறார், புத்தியை தருகிறார், தெளிவடைய செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பேதமையாக இருக்கிற ஆவியை மாற்றுகிறார், ஞானியாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்போதுதான் ஒருவன் இந்த பூமியில் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஷைனாக, அவன் பூக்க, அவன் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் உனக்கும் எனக்கும் உதவி செய்ய முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். சில உதாரணங்களை வேதத்திலிருந்து உங்களோடு கூட சொல்லணும்னு விரும்புகிறேன். நம்பர் 1, எக்ஸடஸ், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம், அதனுடைய 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம், எக்ஸடஸ் சாப்டர் 31 verse from 2 to 5. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, கர்த்தர் பாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறான்,
ஆனால் ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி பெசலெயேலை நான் பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும். எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா இன்னைக்கு இந்த செய்தியை நல்லா கவனிக்கணும். யங் ஃபேமிலி மெம்பர்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா கேட்கணும். வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும். எப்படிங்க? வினோதமான வேலைகளை அவன் யோசித்து, அவன் சிந்தித்து, அவன் யோசித்து செய்கிறதற்கும். பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறது. பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரும் போய் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறவங்க இங்கே யாரும் இல்லை. யாருன்னா தட்டான்னு இருக்கிறீங்களா? ஆச்சாரியார்னா இருக்கீங்களா? அப்போ நம்ம யாரும் வெள்ளி பொண்ணு இதிலெல்லாம் போய் என்ன பண்ண போகிறதில்ல, வேலை செய்ய போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய வேலை எதில் இருக்குது? நீங்கள் எதில் வேலை செய்கிறீங்க? இப்படி முழிப்பது தான் நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. இன்றைக்கி எதில் நீங்கள் வேலை செய்கிறீங்க? நீங்கள் கம்ப்யூட்டரில், கூகுளில், ஆமென், சோதரம், இப்படி பலவிதமான பொண்ணு வெள்ளி வெண்கலம்னு சொல்கிற மாதிரி ஜாவா, எங்களுக்கு ஜாவா மோட்டர் பைக் தான் தெரியும் இல்லையா? உங்களுக்கு அது இருக்குது. எக்ஸல்ன்றீங்க இல்லையா? சோதரம், அக்கௌண்ட்ஸ், எவ்வளோ வித்தியாசமான விஷயங்களில் இருக்கிறீங்க. அப்போ அந்த வெள்ளி பொண்ணு இதெல்லாம் தூக்கிட்டு நீங்கள் எதில் பணியாற்றுறீங்களோ அதை அங்கே வச்சுக்கோங்க. ஆமென். உங்களுடைய தொழில், உங்களுடைய துறையை அங்கே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் வேலை செய்கிறதற்கு யோசித்து யூகித்து, ஆமென், நீங்கள் வேலை செய்கிறதான அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் பணியாற்றுவதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், இதில் எல்லாம் உங்களுடைய தொழிலை போட்டுக்கோங்க. ஆமென். மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தான் நான் ஜீவன்னு சொல்கிறேன், இதை தான் நான் உயிர்னு சொல்கிறேன். எல்லா இஸ்ரவேலருக்கும் உயிர் இருக்குது. ஒரு மனுஷனா உயிரோடு கூட வாழ்கிறான். ஆனால் இது தேவ ஆவியினாலே நான் நிரப்புவேன். ஆமென். அவனுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான ஒரு உயிரை, ஒரு ஜீவனை நான் அவனுக்குள்ள தரேன். பெசலெயேலுக்கு அவன் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் அவன் பணியாற்றுவானோ அவைகளிலெல்லாம் புத்தியோடு ஞானத்தோடு யோசித்து யூகித்து வித்தியாசமாய் பணிகளை செய்யக்கூடிய ஞானத்தை, அந்த உயிரை, அந்த ஜீவனை என் ஆவியினால் நான் அவனுக்கு தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? உங்களெல்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன். அதனால் என் கண்ணுக்கு நீங்கள்லாம் இப்படி தான் தெரிவிங்க. ஆனால் நான் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து பார்த்தா தான் நீங்களாம் எந்தெந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கீங்க, என்னது போஸ்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்றது அங்கே வந்து பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா, சோத்திரம். அப்போ நீங்கள் டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, டாக்டராக இருக்கிறீங்க. ஆமென், சோத்திரம். பல உத்தியோகங்களில் நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்க, உங்களுடைய ஆடை அலங்காரம் எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. அங்கே நீங்கள்லாம் டிப்டாப்பாக டைகி கட்டி அப்படியெல்லாம் இருப்பீங்களான்லாம் தெரியாது. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹெச்ஆராக பணியாற்றுறவங்களாம் இருக்கீங்க. அதாவது ராஜு ஹெச்ஆராக இருக்கிறார். ஒரு நாளைக்கு போய் பார்க்கணும். சோத்திரம். ஆமென். அப்போ பல துறைகளில் நீங்கள் பணியாற்றுகிறீங்க. அந்த துறைகளில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சோத்திரம். உங்களுக்கு அங்கே இருக்கிற மரியாதைகள் இல்லையா? சோத்திரம். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறதான அந்த முறை. சோத்திரம். ஆமென். இவன் இருக்கிறான், யார்? பிரகாஷ். பார், இவன் தான் பேசுகிறேன் இன்னும் அவனை. ஏன்னா அவனை பொடியன்லேருந்து எனக்கு தெரியும். சோத்திரம். ஆமென். அங்கே அவன் வேலை செய்கிற இடத்துல போயிட்டு அந்த பிரகாஷை கொஞ்சம் கூடுப்பா அப்படின்னா என்ன ஒரு மாதிரி பார்ப்பான். யார் சார்? அதான் பிரகாஷ். அவர் பிரகாஷ் சாரியா சொல்கிறீங்க? ஓ சாரெல்லாம் இல்லை, அவனை கூப்பிடுவா அப்படின்னா நான் போய் அங்கே அவன் மரியாதை கெடுத்தவனாக ஆகிடுவேன், நான் அநாகரிகமானவனாக ஆகிடுவேன். அப்போ அவனை கேட்டேன் எங்கே வேலை செய்கிறேன்னா, நான் பேங்க் பேரை சொல்லி அந்த பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறேன்றான். எனக்கு அலருது. நம்ம பிரகாஷ் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறானே. சோத்திரம். ஆமென்.
ஹல்லேலூயா. அப்போது உங்களுடைய அந்த பிளாட்ஃபார்ம் அங்கே போடுங்க. ஒரு பேங்க்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை செய்யக்கூடிய சகல விதமான ஞானமும் புத்தியும் அறிவும் அந்த உயிரை அந்த ஜீவனை ஆவியினாலே நான் நிரப்புவேன். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எது பூக்கும் அப்படின்னா, யார் ஒருவனுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், அறிவை புகட்டுகிறதான ஆவியானவர், ஆமென் ஹல்லேலூயா, யோசிக்க திறமைகளை தருகிறதான கர்த்தருடைய ஆவியானவர், சிந்திக்க செயல்பட உதவி செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர், ஆமென் ஹல்லேலூயா, அவர் உனக்குள்ளே இருப்பாரானால் அதுதான் ஜீவன். அவருடைய சத்தம், அவருடைய நடத்துதல். லாஸ்ட் சண்டே பேசின அதே ரூட்டில் தான் நான் என் செய்தியும் போது பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போது ஆவியானுடைய அந்த நடத்துதல், ஆவியானவர் சொல்லுகிறார் என்கிறதான உணர்வு, இவைகளெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குமானா உங்கள் ஃபீல்டில் நீங்கள் பூக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ பெசலையேல கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து அவனுக்குள்ளே இந்த லைஃப்பை இந்த ஜீவன் அவனுக்கு தந்ததுனால அத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில் பெசலையேல் அவன் ஷைன் ஆனவனா, பூக்கிறவனா, அவன் பேர் பிரஸ்தாபம் உள்ளவனா தேவன் மாற்றினார். ஆமென். ஸ்தோத்திரம். தாவீதை பாருங்க, தாவீதினுடைய லைஃப்பை பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். From the day onwards, அந்த நாள் முதற்கொண்டு பாருங்க, தாவீதினுடைய லைஃப்ல ஒரு டிஃப்ரெண்ட். ஸ்தோத்திரம். ஆமென். From the day onwards, அவனுடைய ஜீவியத்தில் மாற்றம். என்னைக்கு அவன் தலை மேலே அந்த உயிர் ஊற்றப்பட்டதோ, அந்த ஜீவன் இறங்கினதோ, என்றைக்கு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, ஆவியானவர் அனுப்பப்பட்டாரோ, அன்னிலிருந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவனுடைய லைஃப்பில். ஸ்தோத்திரம். ஆமென். அதை தான் நான் உயிர்னு பேசுகிறேன், அதை தான் நான் ஜீவன்னு பேசுகிறேன். அது வரைக்கும் ஒரு மனுஷனாக இருந்தான், வீட்டில் கடைப்புள்ளியாக இருந்தான், வீட்டில் இருக்கிறதான வேலையை அவன் செய்து கொண்டு இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது பாருங்க, அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் லைஃப்பை, ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங்கை ஆவியானவர் அவனுக்குள்ளே வைத்தார், கர்த்தர் அவனுக்குள்ளே வைத்தார் பாருங்க. அதுதான் இன்னைக்கு நீங்கள் வாஞ்சிக்கணும். ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசை, அந்த வாஞ்சை வரணும். ஆவியானவரை நீர் எனக்குள்ளே இருக்கணும், சத்தம் கேட்கணும், உங்களுடைய நடத்துதலை நான் உணரணும். நான் ஒரு சோட்டாண்டியாக ஒரு முட்டாளாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு பேக்கா நான் இருக்கக்கூடாது. எங்கன்னா போயிட்டு பேக்குன்னு பேர் வாங்கிக்கணும், வரக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். இவனுக்கு பேசுறது கூட தெரிலடா அப்படின்னு சொல்லக்கூடாது. திக்குவாயும் மந்தனாவும் உள்ளதான மோசேயையே தேவன் லீடராக மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஜீவன், அதுதான் உயிர். ஆமென். அவன் எவ்வளோ பெரியதான லீடராக நின்னான் பாருங்க. ஸ்தோத்திரம். அதனால் நம்ம எங்கேயும் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் நம்முடைய அவுட்லுக் நல்லா இருக்கணும், நம்முடைய பார்வை நல்லா இருக்கணும். ஒருத்தர் நம்மளை பார்த்தாலே, நம்ம முகத்தை பார்த்தாலே 10 அடி தள்ளி போயிடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊரில் இருக்கிற மாதிரியே நம்ம ஸ்டைல் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கணும். காரணம், நமக்குள்ள உயிர் உண்டு, நமக்குள்ள ஜீவன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அவன் நமக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலை, நமக்குள்ள ஒரு உயிரை ஆவியானவர் தந்திருக்கிறார். எதற்குன்னா, என் கிரீடம் பூக்கணும், உன் கிரீடம் பூக்கணும், நீ உன்னுடைய ஃபீல்டில் ஷைன் ஆகணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஸ்தோத்திரம். உன் கிளாஸில் நீ ஷைன் ஆகணும், உன் கல்லூரியில் நீ எப்படி இருக்கணும், ஷைன் ஆகணும். ஸ்போர்ட்ஸில் நீ உன் பேர் அடிபடணும், உன் பேரை சொன்னால் காலேஜில் தெரியணும், ரவுடிதானம் பண்ணி இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பூக்கணும். நீ இருக்கிற இடத்துல நீ ஷைன் ஆகணும். அந்த ஆவியும் அந்த அபிஷேகத்தையும் அந்த ஞானத்தையும் அந்த ஜீவனையும் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? ஸ்தோத்திரம். வாலிப தம்பிங்க,
வாலிப தங்கச்சிங்க எல்லாம் இந்த செய்தியை நல்லா கவனிக்கணும். நீ வாழ்கிற ஊருடைய ஸ்டைலே உன் ஸ்டைலாக இருக்கக்கூடாது. ஏன்னா உனக்குள்ள வேற ஒரு உயிர் இருக்குது. அது ஆவியானவர், கர்த்தர், தேவன். அவருடைய ஞானம் டிஃப்ரெண்ட் ஆனது, அவருடைய பேச்சு டிஃப்ரெண்ட் ஆனது. ஆமென், ஹல்லேலூயா. நீ எந்த ஊர்லனா இருக்கலாம், எந்த தெருவில் வேணா இருக்கலாம், அது எந்த ஜாதி குலம் கோத்திரம் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அங்கே உனக்கு வேற ஒரு ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார், வேற ஒரு உயிரை கர்த்தர் உனக்குள்ளே வச்சிருக்கிறார், வேற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆமென். உன்னை பார்த்தாலே வித்தியாசம் தெரியணும். சோத்திரம், இவன் நம்ம ஆள் இல்லை. ஆமென். அதனால தான் ராஜா கிட்ட போய் சொன்னான், நம்ம ஊரில் ஒரு 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 கூட்டம் ஜனம் இருக்குது, அது நம்மளை மாதிரி இல்லை அப்படின்னு யூதனை குறித்து போய் பேச ஆரம்பித்தான். சோத்திரம், அதுதான் அந்த 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 அபிஷேகம். அவன் சகோதரனுக்கு முன்னாடி கொண்டு போய் தாவீது என்ன பண்ணுறான், அபிஷேகம் பண்ணினான். அந்த ஜீவன் எப்படியெல்லாம் தாவீதுக்கு செயல்பட்டதுன்னு பார்க்கணும். 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக, இப்போ சவுல் ராஜா இருக்கிறாரு. சவுல் ராஜா என்ன சொல்கிறான்னு சொன்னால், வேலைக்காரனை கூப்பிட்டு, டேய் கிண்ணறம் வாசிக்கிற ஒரு நல்ல ஆளை என்ன பண்ணு, கொண்டு வா அப்படின்றார். ஆமென். கிண்ணறம் வாசிக்கிறதுக்கு ஒருத்தன் என்ன பண்ணு, கொண்டு வா அப்படின்னா அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இதோ பெத்லெகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். ஓ, அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். போடு 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 போடு, அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். என்ன மாதிரி பதவி இப்போ அப்படியே போயினாகுது பார். சோத்திரம். ஒருத்தனை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், பெத்லெகேமில் ஒருத்தனை பிடிச்சிருக்கிறேன், ஈசாயினுடைய பிள்ளையில் ஒருத்தனை நான் பிடிச்சிருக்கிறேன். அவன் யாருன்னா வாசிப்பதில் தேறினவன். ஜானு யாரு? வாசிப்பதில் தேறினவன். எல்லாரும் தான் வாசிக்கலாம். ஆமென். ஆனால் இவன் வாசிப்பதில் எப்படியா தேர்னவன். சோத்திரம். சாதாரண ஆள் இல்லை. அதுதான் ஜீவன், அதுதான் அந்த அபிஷேகம். அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன். ஒரு விஷயத்தை சொன்னால் அவன் கையில் கொடுத்தா காரியத்தை விவேகமாக ஞானமாக செஞ்சு முடிப்பான். ஆமென். கொண்டு போய் குழப்பிட்டு வர மாட்டான். சோதரம். காரியத்தை அழகாக கச்சிதமாக செஞ்சு முடிக்கக்கூடிய காரிய சமர்த்தன் அவன். அவன் சௌந்தரியவான். அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதுதான் உயிர். எத்தனை பேர் கூட கர்த்தர் இருக்கிறாரு? ஹல்லேலூயா. ஆமென். நீ இப்படி இருக்கணும். 21ஆம் வசனத்தை பாருங்க. அதே 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் நேசித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சோத்திரம். அங்கே வாசிக்கிறான், எல்லாம் தான் வாசிக்கிறான். என்ன ஜான்? எல்லாம் தான் வாசிக்கிறான். ஒவ்வொருத்தனும் கீபோர்டு வச்சுன்னு அழுத்தினுக்கிறான். சோத்திரம். ஆமாம். ஆனால் இவன் வாசித்தான்னா அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி வெளியே கிளம்புது. அதுதான் உன் கிரீடம் பூக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். இல்லையா? இவன் வாசித்தான்னா சவுலுக்குள்ளே இருக்கிற பொல்லாத ஆவி என்ன பண்ணுது? வெளியே கிளம்புது. நான் போயிட்டு வந்துடுறேன்டா, நீ வாசிக்காதடா அப்படின்னு. ஊரில் எல்லாம் தான் வாசிக்கிறான். சோத்திரம். ஆமென். அதுதான் அவனுடைய கிரீடம் பூக்குது. அவனுக்குள்ள ஜீவன் இருக்குது. இங்கே ஒருத்தன் சொல்கிறான், சவுல் ஆயுததாரி என்ன சொல்கிறானா, அப்படியே தாவீது சவுலிடத்துல வந்து முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். அவனுக்கு இவன் ஆயுததாரினா அது. அவன் சவுல் ராஜா, அவனுக்கு இவன் யாரு? அவனை பாதுகாக்கிறவனே இவன் தான். சோத்திரம். ஆமென். ஆடு மேய்த்து நிற்கிறான். இப்போ எங்கே நிற்கிறான்? ஆயுதத்தை கையில் வச்சுன்னு ராஜாவுக்கும் ஆயுததாரியாக பக்கத்தில் நிற்கிறான். அங்கே அவனுடைய கிரீடம் பூக்கும்படி கர்த்தர் செஞ்சார். 23ஆம் வசனம்.
அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். சவுலுக்கு ஆறுதல் வேணும்னா யார் வேணும்? தாவீது வேணும். ராஜாவுக்கு ஆறுதல் சொல்கிறவன் யார்? இவர் எடுத்து அப்படியே ஒரு டீன் போட்டார்னா அவனுக்கு இருக்கிற பொல்லாத ஆவியெல்லாம் வெளியே போயிட்டு அப்போ தான் இவனுக்கு நிம்மதி வரும். சோத்திரம். ஆமென். அவன் நிறைய பேருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தரக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய உயிர் உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ போய் ஒருத்தவங்கிட்ட பேசினா அவனுக்குள்ளே ஆறுதலும் சந்தோஷமும் சமாதானமும் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், கலகம் பண்ணுற ஆவியை கர்த்தர் நமக்கு தரல, சமாதானத்தின் ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். அதுதான் உயிர். அப்போ எது பூக்கும்னா எதற்குள்ளே ஜீவன் உண்டோ அது பூக்கும். ஆமென். அடுத்தது பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். Praise the Lord. Hallelujah. அவனுக்குள்ளே தான் அந்த வைராக்கியம் வருது. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்க இந்த பெலிஸ்தேன் யார் என்கிற கேள்வியை யார் எழுப்புறான்னு சொன்னால், யாருக்குள்ள உயிர் இருக்குதோ, யாருக்குள்ள ஜீவன் இருக்குதோ, யாருக்குள்ள ஆவியினுடைய அபிஷேகம் இருக்குதோ அவன் தான் கேட்குறான், யார் இவன்? சோத்திரம். அந்த வைராக்கியம், பக்தி வைராக்கியம் அந்த தாவீதுக்குள்ள தான் வருது. 40 நாளும் அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான். இஸ்ரவேலை சேர்ந்த அத்தனை பேரும் கேட்டுன்னு தான் இருக்கிறானுங்க. ஆனால் ஒருத்தனை கூட இவன் யாருங்க, இவன் இப்படி பேசின்னு இருக்கிறான் அப்படின்னு எதிர்த்து நிற்கக்கூடியதான அந்த துணிவு ஒருவனுக்குள்ள வரல. ஒருவனுக்குள்ளும் அந்த ஆவியில அவன் தூண்டப்படலை. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அண்ணன்மாரெல்லாம் சொல்கிறேன், உனக்கு இது வேலை இல்லை போயிடு அப்படின்னா அவன் அதை காதிலே போட்டுக்கல. இவன் யார் கர்த்தரை நிந்திக்க? இவன் யார் இப்படி பேச? அப்போ ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, தேசத்தில் நடக்கிற அநியாயங்களை பார்க்கும் பொழுது ஒருவனுடைய ஆவி கொதிக்குது, ஒருவனுடைய ஆவி அது கேள்வி கேட்குது, ஒருவனுடைய ஆவி அது தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி போவது. ஆண்டவரே, இவன் யார் உம்மை நிந்திக்க? அவன் தான் உயிர் உள்ளவன். யாரால் ஜெபிக்க முடியும்? தேசத்துக்காகவும் மற்றவனுக்காகவும் யாரால் கதற முடியும்னு சொன்னால், யாருக்குள்ள உயிர் இருக்குதோ அவனால் தான் கதற முடியும். இவனால் சும்மா போய் பாலாடை கட்டியை கொடுத்துட்டு அண்ணன்மாரை விசாரிச்சுட்டு வர்றதுக்கு அவனுக்குள்ளே இருந்த ஆவி இடம் கொடுக்கல. அவன் சொல்கிறான், இவன் யார் தேவனை நிந்திக்க? அதுக்கப்புறமா களத்தில் இறங்கிட்டான் பாரு. ஆமென். சோதரன். அவன் சொல்கிறான், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, இவன் நிமித்தம் உங்களோட இருதயம் கலங்காது இருப்பதாக. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு போனான். களத்தில் இறங்கினான், போட்டான் ஒரு போடு. சோத்திரம். தொப்புன்னு விழுந்தான் கோலியாத். அவ்வளோதான். அப்போ யாருடைய கிரீடம் பூக்கும் அப்படின்னா, ஒருவனுக்குள்ள தெய்வீக ஆவியும் அபிஷேகமும் வைராக்கியமும் தேவனை குறித்த வைராக்கியம் இருக்குமானா அவன் களத்துக்குள்ளே வந்து நிற்பான், அவனுடைய கிரீடம் பூக்கும். ஒரு அலையில் சொல்லாமா? ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமென். இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கிறதான பிள்ளைங்க அப்படி மாறணும். உனக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம், கர்த்தரை குறித்ததான வைராக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. அது உன்னுடையதான் மாறணும். சோத்திரம். வைராக்கியம் உள்ளவனாய் வாழணும். சோத்திரம். ஆமென். அந்த ஜீவன், அந்த உயிர் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அது நீ இருக்கிற இடத்துல உன்னை பூக்கும்படி செய்யும். உன் கிரீடம் ஷைனாக கர்த்தர் உதவி செய்வார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதுக்குள்ளே இருந்ததான அந்த உயிர் அது எப்படிப்பட்டது பாருங்க. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே வைத்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். ஓகே, போதும். கொஞ்ச நேரம் என்ன கவனிக்கணும். என்ன இது சம்பவம்? இஸ்ரவேலில் உடன்படிக்கை பெட்டி ஒன்று இருந்தது.
அந்த பெட்டிக்குள்ளே மண்ணா இருந்தது, ஆரோனின் துளிர்த்த கோல் இருந்தது, வேற என்ன இருந்தது? கற்பலகை, உடைக்கப்பட்டதான கற்பலகை இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் ஒரு தெய்வன் மாதிரி, அதுதான் ஒரு தெய்வமாக பார்த்தாங்க. சோதரம். அவ பெலிஸ்தியரோடு கூட நடந்த யுத்தத்தில் இவங்க தோல்வி அடைகிற சூழ்நிலை வந்த பொழுது ஜனம் யோசித்துச்சு, ஒருவேளை உடன்படிக்கை பெட்டிய இந்த யுத்த களத்துக்கு கொண்டு வந்தா ஒருவேளை நமக்கு ஜெயம் உண்டாகுமோ என்று சொல்லி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தான். ஆனாலும் தோற்று போனார்கள். பெலிஸ்தியன் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிட்டான். கொண்டு போய் அவனுடைய கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டான். அங்கே வச்சவொடனே அங்கே இருக்கிற விக்கிரகங்கள்லாம் உடஞ்சி உழுது, கழுத்து தனியாக கால் தனியாக மாறுது. அவனுக்கு என்னானே ஒன்றும் புரியல. கடைசியாக ஒன்று புரிஞ்சுது, இது வந்ததுனால தான்டா இப்படி நடக்குது. எனவே அவன் முடிவு பண்ணான், இந்த பெட்டி என்ன பண்ணிடலாம், திருப்பி அனுப்பிச்சிடலாம். எங்கே கொண்டு போய் கொடுக்குறது, யார் வீட்டில் கொடுக்குறது, எங்கேயும் கொடுக்கலாம் முடியாது. ஒரு மாட்டு வண்டியை ரெடி பண்ணு. ஆமென், சோத்திரம். அவனுக்கு எல்லாம் வியாதி எல்லாம் வந்துடுச்சு, மூல நோயெல்லாம். அதனால் அவன் எலி அதெல்லாம் என்னத்தையெல்லாம் உண்டாக்கி புது மாட்டு வண்டியில் வச்சு மாட்டு வண்டியை தள்ளி விட்டான். மாடு நீட்டாக க்ளீனாக ஓடிய வந்துடுச்சு. ஒரு வயல் நிலத்தில் வந்து என்ன பண்ணுச்சு, நின்றுச்சு. சோத்திரம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரும்பொழுது, 2 சாமுவேல் 6:12 வரும்பொழுது, தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஓபேத் ஏதோமுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று தாவீது கண்டபொழுது, அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பெட்டி யாருடைய வீட்டில் இருக்கு? ஓபேத் ஏதோம் என்கிறவனுடைய வீட்டில் இருக்குது. அது நிமித்தம் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார் என்று தாவீது கேள்விப்பட்ட பொழுது, தாவீதுக்குள்ளே இருந்ததான் அபிஷேகம் பாருங்க. ஏதோ ஒரு பெட்டி என்னைக்கோ காணாமல் போச்சு, அது ஓபேத் ஏதோமில் வீட்டில் இருக்குது, அது பாட்டுன்னு இருந்துன்னு போட்டோம் போ. நம்ம ராஜாவாக இருக்கிறோம், நம்ம ஆட்சி செய்வோம், நம்ம ராஜ்யபாரத்தை நடத்துவோம், நம்ம கல்லாவை கட்டுவோம் அப்படின்னு தாவீது இல்லை. காரணம், அவனுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, அவனுக்குள்ள ஒரு அபிஷேக தைலம் ஒன்று இருக்குது. அந்த அபிஷேகம், அந்த உயிர் சொல்லுது, இந்த பெட்டியை, அன்னைக்கு இழந்து போன பெட்டியை என் தேசத்துக்குள்ள நான் கொண்டு வந்து அதற்கு ஒரு கூடாரம் அமைத்து தேவனுடைய பெட்டி அதுக்குள்ள நான் வைப்பேன். ஆமென். அதை கொண்டு வரதுல பல சிக்கல்களெல்லாம் இருந்தாலும் முறைப்படி ஆசாரிகளை போய் சந்தித்து இதை எப்படி கொண்டு வரணும் எல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரு நாள் வந்தது, அவன் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தான். ஆட்டம் பாட்டத்தோடு நடனத்தோடு கூட எருசலேம் கொண்டு வந்து சேர்த்தான். இதுதான் அவனுக்குள்ளே இருந்த உயிர். ஆமென். இன்றைக்கி பல நேரங்களில் எது வேணால் எப்படின்னா கெட்டு போட்டோம், நம்ம பாட்டுன்னு விட்டுட்டு நம்ம கல்லாவை நிரப்புறதுக்கு வேலையை பார்ப்போம். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் வித்தியாசமானது. சோத்திரம். ஆமென். அந்த கர்த்தருடைய பெட்டி இழந்து போனதை நாங்கள் மீண்டும் என் தேசத்துக்குள்ளே கொண்டு வரணும். அந்த ஆசை, அந்த விருப்பம், அந்த வாஞ்சை. ஆமென். இன்றைக்கி கர்த்தரை குறித்ததான ஆசை, ஊழியத்தை குறித்த தாகம், வாஞ்சை, விருப்பம், இவைகள் உனக்குள்ளே இருக்குமானால் உனக்குள்ளே உயிர் உண்டு என்று அர்த்தம். ஆமென். சோத்திரம். சில வேளைகளை சொல்லாமலே சிலர்கள் செய்வாங்க. அதுதான் அவனுக்குள்ளே இருக்கிறதான அபிஷேகம், அவனுக்குள்ளே இருக்கிற ஜீவன், அவனுக்குள்ளே இருக்கிற தாகம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸோ கடந்த வாரங்களில் இங்கே யூத் பாட்டு பாடினபோது அந்த சர்வீஸ் முடிஞ்சவொடனே அப்புறமா ரொம்ப நேரம் இங்கே பிள்ளைங்க இருந்து வீடியோ எடுத்துக்கொண்டு அப்புறமா அது ஆடியோ ட்ராக்கு வேறு எடுத்துக்கொண்டு முடித்து ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க போகிறதுக்கு. சோத்திரம். ஆமென். அப்புறமா எனக்கு அந்த கைக்கு வந்தது, நான் அதை போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த போஸ்டில் ஷீபா ஒரு கமெண்ட் போட்டிருந்தா. அந்த கமெண்ட் என்னென்னா, பிரதர் பாலுக்கு ஏஞ்சலுக்கும் நன்றி சொல்லி அந்த கமெண்ட் வந்திருந்தது. அதை வாசித்த போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாச்சு. அதுதான் அந்த தாட்ஃபுல், அதுதான் அந்த புத்தி, அந்த அறிவு. ஏன்னா இதை செய்யுங்கன்னு சொல்லி நான் தம்பி பால்கிட்டையும் ஏஞ்சல்கிட்டையும் நான் சொல்லவே இல்லை.
நீங்கள் இருந்து வீடியோ எடுங்க, நீங்கள் இருந்து ஆடியோ எடுங்க, இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க 2 பேர்கிட்ட நான் சொல்லவும் இல்லை. அது முடிகிற வரைக்கும் ஜோயல் இங்கே தான் இருந்தார், அவரும் வீட்டுக்கு போகல. ஜோயல் நீங்கள் இருங்கன்னு அவர்கிட்டயும் நான் சொல்லவே இல்லை. ஆனால் இவங்க எல்லாரும் இருந்து அதை அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்து அதை நீட்டாக எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதை யோசித்து ஷீபா அவங்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருந்தா. நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, அந்த அந்த இது 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 நம்முடைய சபை, இது நம்முடைய ஊழியம், இது நம்முடைய காரியம். சோதரம் நம்ம இருக்கலாம், நம்ம செய்யலாம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு இதில் கொஞ்சம் தெரியும், அதனால் நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஞானத்தை இதில் என்ன பண்ணலாம், போடலாம், பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்து ஒருத்தன் இருக்கிறான் பத்தியா, அதுதான் அவனுக்குள்ளே இருக்கிறதான உயிர், அவனுக்குள்ளே இருக்கிற ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், சோதரம். அவன் முடிஞ்சவொடனே எல்லாரும் போல எல்லாரும் போகலாம், யாருக்கும் ஒன்றும் இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் சட்டமே இல்லை. ஆனால் சிலருக்குள்ளே இருக்கிற விருப்பம், சிலருக்குள்ளே இருக்கிறதான ஆசை, சிலருக்குள்ளே இருக்கிறதான தாகம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் அவனுக்குள்ளே ஒரு தாகம் இருந்தது, அவனுக்குள்ளே ஒரு ஜீவன் இருந்தது. என்னென்னா, இந்த அன்னைக்கு இழந்து போன இந்த 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 பெட்டியை என் தேசத்தில் நான் கொண்டு வந்து வைக்கணும். ஆமென். அப்போ யாருக்குள்ளே சந்தோஷம், யாருக்குள்ளே களி கூறுதல், யாருக்குள்ளே மகிழ்ச்சி, யாருக்குள்ளே கொண்டாட்டம்னா, யாருக்குள்ளே ஜீவன் இருக்குதோ, யாருக்குள்ளே அபிஷேகம் இருக்குதோ, யாருடைய ஆவியை கர்த்தர் தட்டி எழுப்புகிறாரோ அவனுக்குள்ளே கொண்டாட்டம், அவனுக்குள்ளே மகிழ்ச்சி, அவனுக்குள்ளே ஆர்ப்பரிப்பு, அவனுக்குள்ளே நடனம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது எந்த கிரீடம் பூக்கும்டா அப்படின்னு சொன்னால், ஊரில் கிரீடம் இருக்கட்டும், ஆனால் பூக்கிற கிரீடம் எதுன்னு சொன்னால், தேவனுடைய ஜீவனினால் நிறைந்திருக்கிறதான கிரீடத்தை கர்த்தர் பூக்கும்படி செய்வார். இந்த காலையில் இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பது உண்மையானால், உனக்குள்ளே ஜீவன் இருப்பது உண்மையானால், அது அவுட்புட்டில் தெரியணும், வெளியரங்கமாக அது தெரியணும், உன் முகத்தில் அது தெரியணும். உன் சந்தோஷம், மகிழ்ச்சி, களி கூறுதல், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அதில் அது வெளிப்படணும். சூழ்நிலைகள் வரும்போது அது வெளிப்படணும். ஆமென். அவன் சொன்னான், நான் போகிறேன். தாவீது சொன்னது அதுதான், நான் என்ன பண்ணுறேன், போகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் அவனுடைய உயிர். நான் செய்கிறேன், நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென், சோத்திரம். உனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னா, உனக்கு ஞானத்தையும் வல்லமையும் பராக்கிரமத்தையும் புத்தியும் அறிவையும் கூர்மையும் தருகிற அற்புதமான தேவன் அவர். அவரை வச்சுன்னு சும்மா இருந்துடாத. ஆமென், சோத்திரம். உன்னுடைய தொழிலில், உன்னுடைய வேலைகளில், உன் படிப்பில், உன் கல்லூரியில், உன்னுடைய சரௌண்டிங்ஸில் உன்னுடைய கிரீடத்தை கர்த்தர் பூக்கும்படி செய்வாராக. அது உன்னுடைய வாஞ்சையாய், அது உன்னுடைய விருப்பமாய், அது உன்னுடைய தாகமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நான் ஷைனாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆமென், சோதரம். அடுத்த வாரம் தொடர்றேன். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம்.